ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இங்கெல்லாம் கூடவா மனிதர்கள் வாழ்றாங்கன்னு உங்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கு மனிதர்கள் வாழ்ற ரொம்பவுமே வித்தியாசமான சில இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரோசின்ஹா ஃபவேலா பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோல இருக்கிற ஒரு ஸ்லம் பகுதி தான் இந்த ரோசின்ஹா ஃபவேலா. ஃபவேலாங்கிற வார்த்தைக்கு பிரேசில் லாங்குவேஜ்ல ஸ்லம்னு தான் மீனிங் வருது. பல ஆக்ஷன் மூவிஸ்ல கூட நீங்க இந்த இடத்தை பார்த்திருப்பீங்க. மலைச்சரிவுல நெருக்கமா அடுக்கடுக்கா நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. வீடுகள் எல்லாமே ரொம்ப நெருங்கி இருக்கிறது மாதிரி இருக்கும். பிரேசில் தேசிய கொடி, அழகான படங்கள் மற்றும் பிரேசிலில் நடக்கும் சில பிரச்சனைகள் பத்தின படங்கள் இங்க இருக்கிற வீடுகள்ல வரையப்பட்டிருக்கும். பிரேசிலை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு மோசமான நாடுகள்ல அதுவும் ஒண்ணு. இந்த ஸ்லம் பகுதிகளில் நிலைமை இன்னமும் மோசமா இருக்கும். சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிகளுக்கு போறது ஆபத்தானதுன்னு பலரும் சொல்றாங்க. ஆனா இந்த எச்சரிக்கைகளையும் மீறி ஒரு சில சுற்றுலா பயணிகள் இன்னமும் இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போய்கிட்டு தான் இருக்காங்க. சைனாஸ் கிளிஃப் வில்லேஜ். உயரமான மலைப்பகுதிகளில் கட்டப்பட்ட கோவில்களுக்கு செங்குத்தா படிக்கட்டுகள் இருக்கிறத நாம பார்த்திருப்போம். அதுல சுற்றுலா பயணிகள் ஏறுறத பாக்குறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா சைனால ஒரு குறிப்பிட்ட கிராம மக்களோட தினசரி வாழ்க்கையே இப்படி செங்குத்தான படிகளை நம்பி தான் இருக்கு. இந்த 200 ஆண்டுகள் பழமையான கிராமம் அதோட செங்குத்தான படிக்கட்டுகளுக்காக உலக புகழ் பெற்றது. கிராமத்துல இருந்து வேலைக்காகவும் படிக்கிறதுக்காகவும் வெளியே வரும் பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாரும் இந்த 800 மீட்டர் உயர படிக்கட்டுகளை தினமும் பயன்படுத்தணும். இப்போ இந்த கிராமம் பயன்பாட்டுல இல்ல. சீன அரசாங்கம் இந்த கிராமத்துல இருந்தவங்களுக்கு தரைப்பகுதியில வீடுகள் கட்டி தரதா சொல்லியிருக்காங்க. இந்த மக்களும் அதை ஏத்துக்கிட்டு தரைப்பகுதிக்கு மாறி போயிட்டாங்களாம். ஹேங்கிங் டெம்பிள் ஆஃப் ஹெங்ஷான். சீனாவின் தென்கிழக்கு பகுதியில பிரபலமான சுற்றுலா தலமான ஹேங்கிங் டெம்பிள் ஆஃப் ஹெங்ஷான் இருக்கு. பேருக்கேத்த மாதிரியே ஒரு மலைப்பாறையின் பக்கவாட்டுல தொங்குனது மாதிரி தான் இந்த கோவில் இருக்கு. பாக்குறதுக்கு கொஞ்சம் நெருக்கி கட்டப்பட்ட மாதிரி இருந்தாலும் இந்த மொத்த கட்டிடத்துல 40 அறைகளும் நடக்கிறதுக்கு தாராளமான இடமும் இருக்கு. கிபி 386 மற்றும் 544க்கு மத்தியில துறவி ஒருத்தர் இதை கட்டினதா சொல்றாங்க. பெரிய தொழில்நுட்பங்கள் இல்லாத அந்த காலத்திலேயே மலையில துளை போட்டு அந்த துளையில தூண்களை எழுப்பி அது மேல இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஒரு துறவி இப்படி ஒரு கோவிலை கட்டினது ஆச்சரியமா இருந்தாலும் அவர் எதுக்காக இதை கட்டினாரோ அந்த தேவைக்காக இன்ன வரைக்கும் இந்த கட்டிடம் பயன்படுத்தப்படுறது இன்னமும் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கும் இந்த கோவில்ல 3 மதங்களுக்கான வழிபாடுகள் நடத்தப்பட்டு இன்னமும் இது ஒரு கோவிலாவே இருக்கு. சென்டனில் டிலாஸ் போடிகாஸ். மலைக்கு பக்கவாட்டுல கட்டப்பட்ட கோவிலே ரொம்பவும் ஆச்சரியமா இருந்தது. ஆனா இங்க ஒரு பெரிய மலை பாறைக்கு அடியில ஒரு கிராமத்தையே உருவாக்கி இருக்காங்க. இந்த கிராமம் ஸ்பெயின் நாட்டுல இருக்கு. சென்டனில் டிலாஸ் போடிகாஸ்னு அழைக்கப்படுற இந்த கிராமத்துல பெரும்பாலான வீடுகள் பெரிய மலை பாறைகளுக்கு அடியில கட்டப்பட்டிருக்கு. அதோட எல்லா வீடுகளுமே வெள்ளை நிறத்துல சுண்ணாம்பு கலவை அடிக்கப்பட்டிருக்கு. இதனாலேயே இந்த கிராமத்துக்கு ஒயிட் வில்லேஜ்னு இன்னொரு பெயரும் இருக்கு. பிரம்மாண்டமான பாறைகளை தலைக்கு மேல பார்க்கும்போது கொஞ்சம் பயமுறுத்துறது மாதிரி இருந்தாலும் அதுக்கு கீழே மக்கள் சர்வசாதாரணமா நடந்து போறதும் அவங்க அன்றாட வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்றதும் இங்க இருக்கிற மக்கள் இந்த இடத்தை எவ்வளவு நம்புறாங்க அப்படிங்கறத தெளிவா காட்டுது. ஃப்ளோட்டிங் வில்லேஜஸ் இன் கம்போடியா. வெனிஸ்ல ஒரு மொத்த சிட்டியே, அதாவது கட்டிடங்கள், நடைபாதைகள், பாலங்கள்னு எல்லாமே தண்ணிக்கு மேல ஒரே அஸ்திவாரத்துல கட்டப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கம்போடியால ஒரு கிராமத்தின் ஒவ்வொரு வீடுகளும் தனித்தனியே தண்ணிக்கு மேல கட்டப்பட்டிருக்கு. கம்போடியாவின் டான்லே சாப் ஏரிக்கு மேல தான் இந்த கிராமம் கட்டப்பட்டிருக்கு. என்னதான் இந்த கிராமம் ஒரு சுற்றுலா தலமா இருந்தாலும் இந்த கிராமம் கட்டப்பட்ட காரணம் ஒரு சோக கதையா தான் இருக்கு. இந்த வீடுகள்ல வாழ்ற பெரும்பாலான மக்கள் வியட்நாம் மக்களா இருக்காங்க. இவங்க 1863 இருந்து 1953 வரைக்கும் கம்போடியா நாடு பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நேரம் வியட்நாம்ல இருந்து கம்போடியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க. பிரெஞ்சு ஆதிக்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த இவங்களை 1975 அதிகாரத்துக்கு வந்த கெமர் ரோக் கட்சி வியட்நாமுக்கு திருப்பி அனுப்பவும் கொல்லவும் தொடங்கினாங்க. பல ஆண்டுகள் சண்டையில பலரும் தங்கள் நிலங்களுக்கான பத்திரங்களை தொலைச்சிட்டாங்க. சண்டைகள் எல்லாம் முடிஞ்சு சரியான ஒரு அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா
சரியான நிலப்பத்திரங்கள் இல்லாத இந்த மக்களை கம்போடிய குடிமக்களா ஏத்துக்க அரசு தயாரா இல்ல. இவங்களால கம்போடியால எந்த நிலத்தையும் வாங்க முடியாத காரணத்தால இப்படி ஏரிகள்ல வீடுகள் கட்டி வாழ்க்கையை நடத்துறாங்க. இன்னைக்கு தேதிக்கு 7 லட்சத்துக்கும் அதிகமான வியட்நாம் மக்கள் கம்போடியால இருக்காங்க. யாக்கட்ஸ்ங்கிறது ரஷ்யாவின் சைபீரியால இருக்கிற குளிரான ஒரு ஊர். நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஊர்ல போய் 2 மாசம் இருந்துட்டு வரலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஊர்ல வாழ்றது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. குளிர்காலத்துல இந்த ஊரோட வெப்பநிலை -36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். -60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூட முன்னாடி பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளவு குளிரான பகுதியா இருந்தாலும் இங்க 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. இவ்வளவு குளிரையும் தாண்டி இவங்க இங்க வாழ்றதுக்கு காரணம், இங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த ஊர்ல இருக்கிற டைமண்ட் மைன்ல வேலை பார்க்கறாங்க. இந்த வேலையில இவங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்குது. நல்ல பணம் வர்றதால தான் இவ்வளவு குளிரையும் தாங்கிக்கிட்டு இந்த ஊர்ல இருக்காங்க. ஃப்ரீடம் கோவ் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியால இருக்கிற ஒரு மேன்மேட் ஐலாண்ட், அதாவது மனிதனால் செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு தீவு. இந்த தீவுல கணவன் மனைவி 2 பேர் வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. கடலுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிற இந்த தீவோட கட்டுமான பணிகள் 1992ல தொடங்கி இன்னும் வரைக்கும் டெவலப்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த ஜோடி நிலத்துக்கு போறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து இந்த தீவிலேயே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே தயார் பண்றாங்க. எலக்ட்ரிக் எனர்ஜிக்காக சோலார் பேனல் மற்றும் ஜெனரேட்டர் பயன்படுத்துறாங்க. சில குறிப்பிட்ட தேவைகளுக்காக மட்டும் பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போறாங்க. அதுவும் ரொம்ப ரேரா தான் போவாங்களாம். டனல்ஸ் ஆஃப் புகாரெஸ்ட். ரொமேனியால இருக்கிற புகாரெஸ்ட் சிட்டியில குளிர்காலத்துல சிட்டியோட டெம்பரேச்சரை சீரா வைக்க பல ஹீட்டிங் டனல்ஸ் இருக்கு. இப்போ பயன்பாட்டுல இல்லாத இந்த டனல்கள் வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய பலருக்கும் வீடுகளா இருக்கு. இந்த மாதிரி டனல்கள்ல வாழ்றவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாவும் பாதுகாப்பு இல்லாததாகவும் இருக்கும். இவங்க ஒரு கம்யூனிட்டியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி லைஃபை ரன் பண்றாங்க. இங்க வாழ்ற ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான இடங்கள்ல வாழ்றது ரொம்பவும் பிடிக்குமாம். சின்ன சின்ன விஷயங்களையும் என்ஜாய் பண்ணி விரும்பி இந்த இடத்துல வாழ்றாங்க. ட்ரினா ரிவர் ஹவுஸ் செர்பியா நாட்டோட ட்ரினா நதிக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாறை மேல இருக்கு. இந்த நதியில ஸ்விம்மிங், ஃபிஷிங் பண்ற சிலர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக கட்டின குட்டி வீடு தான் இது. ஆத்துல வெள்ளம் அதிகரிக்கும் போது வீட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பாறையோட உச்சியில உயரத்தை கூட்டி கட்டப்பட்டிருக்கு. ஆனா வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த வீடு பல முறை தண்ணியில அடிச்சிட்டு போயிருக்கு. ஒவ்வொரு முறை அடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமாவும் இத மறுபடியும் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீடு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டதால இன்னும் எத்தனை தடவை போனாலும் இத மறுபடியும் கட்டுவாங்க. மீட்டியோரா மொனாஸ்ட்ரீஸ். கிரீஸ் நாட்டின் மீட்டியோரா மலைகளின் மீது கட்டப்பட்ட இந்த அழகான கட்டிடங்கள் தான் மீட்டியோரா மடாலயங்கள். யுனெஸ்கோவின் பாதுகாக்கப்பட்ட தலங்கள்ல ஒன்னான இது கிரீஸின் பிரபலமான சுற்றுலா தலமாகவும் இருக்கு. இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த மலைக்கு மேல 6 மடாலயங்கள் கட்டப்பட்டிருக்கு. கிரீஸ் நாட்டின் சுற்றுலாத்துறையால நாட்டுக்கு நல்ல வருமானம் வந்து நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்த பிறகு இந்த மடாலயங்கள்ல பல மாற்றங்கள் பண்ணி இந்த இடத்துக்கு எல்லாரும் எளிதா போறது மாதிரி பண்ணியிருக்காங்க. கூபர் பீடி ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு மைனிங் டவுன். இது தரைக்கு கீழே இருக்கு. வெயில் காலங்கள்ல இந்த மாதிரி சுரங்கங்கள்ல வேலை பார்த்துட்டு மேல தரைப்பகுதிக்கு வந்தா இந்த பாலைவனத்துல சுட்டரிக்கும் சூரியனோட வெப்பம் அதிகமா இருக்கும். இதனால அவங்க முன்னாடி தோன்றின சுரங்கங்களே வாழ தொடங்கி இருக்காங்க. இந்த சுரங்கங்கள்ல வீடுகள், சர்ச்சுகள், பள்ளிக்கூடங்கள், ஹோட்டல்கள் கூட இருக்கு. ஒரு சாதாரண வீட்டுல இருக்கிறது மாதிரியே மின்சார வசதியில தொடங்கி ஒவ்வொரு அடிப்படை வசதிகளும் இங்க இருக்கிற அறைகள்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இடங்கள்ல எந்த இடம் ரொம்பவும் ஆச்சரியமா இருந்ததுன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.